7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அரியலூர் அருகே கல்லஞ்சிக்குறிச்சி பகுதியில் நேற்று பள்ளி வேன் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உட்பட 4 பேர் பலியாகினர். அரியலூர் சிமெண்ட் ஆலைக்கு செல்லும் லாரிகளால் இப்பகுதியில் ஏற்படும் விபத்துகள், உயிர் பலிகள் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் 7 தனியார் சிமெண்ட் ஆலைகள் மற்றும் ஒரு அரசு சிமெண்ட் ஆலை உள்ளன. இந்த ஆலைகளுக்கு அரியலூர், பெரிய நாகலூர், பொய்யூர், நாகமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள சிமெண்ட் ஆலைகளுக்கு சொந்தமான சுண்ணாம்புக்கல் சுரங்கத்திலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் மூலம் சுண்ணாம்பு கற்கள் ஏற்றிச் செல்லப்படுகின்றன. இந்த நிலையில் ஆலைக்கு செல்லும் லாரிகளுக்கு ஒரு நடைக்கு என வாடகை நிர்ணயிப்பதாலும், ஒரு நடைக்கு என லாரி ஓட்டுநர்களுக்கு சம்பளம் நிர்ணயிக்கப்படுவதாலும் ஓட்டுநர்கள் லாரியை அதிவேகமாக இயக்குகின்றனர். ஏற்கனவே அதிக போக்குவரத்தால் திணறும் அரியலூர் மக்கள் அதிவேகமாக செல்லும் இதுபோன்ற லாரிகளால் சாலையில் நடந்து செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதனால் அதிக விபத்துகளும் நடைபெறுகின்றன. விபத்துகளை தவிர்க்கும் நோக்குடன் தனி பாதை அமைத்து சிமெண்ட் ஆலைகளுக்கு செல்லும் லாரிகளை இயக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதே கோரிக்கைக்காக அரியலூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் 2 நாட்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் சிமெண்ட் ஆலைக்கு செல்லும் லாரிகளை இயக்கக்கூடாது எனவும், அந்தந்த பள்ளிக்கான வாகனத்தை அவர்களே சொந்தமாக இயக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்கள் பகுதியில் இயக்கப்படுகிற சிமெண்ட் ஆலைகளில் அனுபவமில்லாத லாரி டிரைவர்களை வைத்து லாரியை இயக்குவதனால் இது நடப்பது 2வது மிகப்பெரிய துயர சம்பவம். 4-5 மாதங்களுக்கு முன்பாக ஒரு 12 பேரை லாரி டிரைவர்கள் பழிவாங்கி இருக்கிறார்கள். நடக்கிற விபத்துக்கள் அனைத்தும் லாரியிலே மோதிதான் எங்களுடைய பகுதி மக்கள் விபத்திலே உயிரிழக்கிறார்கள். பள்ளி வாகனம் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் பிஞ்சு குழந்தைகள் பலியான பிறகாவது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், அரியலூர்.